எடுத்துக்காட்டு 7.14 ஒரு தொழிற்சாலையின் உலோகவாளி கூம்பின் இடைகண்ட வடிவில் உள்ளது. அதன் மேற்புற அடிப்புற விட்டங்கள் முறையே 10 மீட்டர் மற்றும் 4 மீட்டர் ஆகும். அதன் உயரம் 4 மீட்டர் எனில் இடைகண்டத்தின் வலைப்பரப்பு மற்றும் மொத்த பரப்பரப்பை காண்க. ஒரு தொழிற்சாலையின் உலோகவாளி கூம்பின் இடைகண்ட வடிவில் உள்ளது. பக்கெட் எப்படி இருக்குமோ வச்சுக்கலாம். கூம்பு ஃபுல்லா நான் ஏற்கனவே சொன்னேன், இதான் கூம்பு. கட் பண்ணிட்டோம்னா பக்கெட்டா மாறிடும். ஒரு தொழிற்சாலையின் உலோகவாளி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது. ஒரு பக்கெட்டு கூம்பினுடைய இடைக்கண்ட வடிவில் இருக்குது. அதன் மேற்புற அடிப்புற விட்டங்கள் முறையே, விட்டம்னா அது மையப்புள்ளியின் வழியாக, வட்டத்தின் மையப்புள்ளியின் வழியாக செல்லக்கூடிய மிகப்பெரிய நாள் தான் விட்டம். அதுல பாதிதான் யாரு? ஆரம். அப்ப விட்டம் கொடுத்துருக்காங்க, அதுல பாதியா நான் மாற்றி எழுதணும். மேற்புற அடிப்புற விட்டங்கள் முறையே. ஃபர்ஸ்ட் இருக்கிறது மேற்புற விட்டம். இது ஃபுல்லா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 மீட்டர். அதுல பாதி எவ்வளவு சாமி? 5 மீட்டர். அப்ப கேபிட்டல் R ஈக்குவல் டு 5, ஸ்மால் r ஈக்குவல் டு 4 பாதி ஆக்குனா எவ்வளவு? 2. ஸ்மால் ஓகே 2 4 மீட்டர். அதுல பாதி 2 மீட்டர். அதன் உயரம், இதான் உயரம். உயரம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4 மீட்டர். இடைகண்டத்தின் வலைப்பரப்பை காண்க. வலைப்பரப்பு உயரம்னா கண்டிப்பா நமக்கு என்ன தேவை? சாய் உயரம் தேவை. சாய் உயரம்னா அது L. நான் ஏற்கனவே சொன்னா, இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செங்கோண முக்கோணம். நம்ம கூம்புல எடுத்துக்கோம்னா ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இங்க பார்க்கும்போது 2 6 இருக்கு. அதை எப்படி மிஸ் பண்ணா, அந்த பெரிய ஆறுக்கு வந்து சின்ன ஆறுக்கு கழிங்க. 5ல இருந்து 2 கழிச்சா எவ்வளோ? 3. கேபிட்டல் R மைனஸ் ஸ்மால் r ஈக்குவல் டு 3. இன்னொரு பக்கம் எவ்வளோ? 4. h ஈக்குவல் டு 4. இது எனக்கு தெரியாது. ஒரு பக்கம் 3 வந்துச்சு, இன்னொரு பக்கம் 4 வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்கா செங்கோண முக்கோணத்தில் பித்தாகோரியன் தொகுதி இன்னொரு நம்பர் என்னது காணோம்? 5. அப்போ 3 4 5. ஓகே, இப்போ 3 இருக்குது 4 இருக்குது. இது எப்படி சொன்ன? இடைக்கண்டத்துல மட்டும் இந்த பெரிய ஆரத்துல இருந்து சின்ன ஆரத்தை கழிச்சிடணும். அப்ப 3 இருக்குது. 3 வந்துருச்சு, 4 வந்துச்சு. அப்ப எந்த நம்பர் வரல? 5 வரல. இதான் பித்தாகோரியன் தொகுதிகள் 8ஆம் கிளாஸ்ல இருந்து படிக்கிறது. இல்லைனா செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு போட்டாலும் L ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 4 ஸ்கொயர் பிளஸ் 6 2 இருக்குது. அப்போ 5 மைனஸ் 2 தான் ஹோல் ஸ்கொயர். 4 ஸ்கொயர் 14 பிளஸ் 5 2 2 கழிச்சா 3 3 ஸ்கொயர் 9 25. 25 யாருடைய ஸ்கொயர்? 5 ஸ்கொயர். ஸ்கொயர் ஸ்கொயர் சமமா இருக்கு. அப்ப எதுக்கு பதிலா எத்தனை சாமி? 5. அண்டர்ஸ்டாண்ட்? எப்படி பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு L உடைய மதிப்பு 6 இருந்து 6 கழிச்சா 3 வந்துருச்சு. ஒரு பக்கம் 4, இன்னொரு பக்கம் 3. அப்ப இன்னொரு பக்கம் ஆட்டோமேட்டிக்கா என்னவா இருக்கும்? 5. அப்ப L உடைய மதிப்பு எத்தனை சாமி? 5. இப்போ நம்ம இடைக்கண்டத்தினுடைய வலைப்பரப்பை கண்டுபிடிச்சிடலாம். வலைப்பரப்புக்கான ஃபார்முலா எதுல இருந்து வெட்டி எடுத்தாங்க? கூம்புல இருந்து வெட்டி எடுத்தாங்க. அப்ப இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பும் யார்ல இருந்து வருவாங்க அப்படின்னு சொன்னா கூம்புல தான் வரும். கூம்புலோட வலைப்பரப்பு பை r l. 4 க்கு தான போறோம். கேபிட்டல் R பிளஸ் ஸ்மால் r இன்டு l. சதுர அளவு. பையனுடைய மதிப்பு 22/7 8. கேபிட்டல் ஆரையும் ஸ்மால் ஆரையும் கூட்டணும். 5 கூட 2 சேர்த்தா எவ்வளோ? 7. இன்டு எல்னுடைய மதிப்பு 5. நடுவுல பெருக்கல் இருக்கு, குறுக்க கேன்சல் பண்ணுங்க. 2 10 மீதி 1 2 10 1 11 110 சதுர அலகுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டாங்க? மீட்டர். அடுத்தது மொத்த புறப்பரப்பு. மொத்த புறப்பரப்பு இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்பு. இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்புனா வலைப்பரப்பு கூட யாரை சேர்க்கணும்னா அடிப்பரப்பு மட்டும் சேர்த்தா போதும். வலைப்பரப்பு கூட அடிப்பரப்பு மட்டும் சேர்த்தா போதும். அப்ப வலைப்பரப்புக்கான ஃபார்முலா நமக்கு 5 இதெல்லாம் ஏற்கனவே போட்டாச்சு. வலைப்பரப்பு பிளஸ் அடிப்பரப்பு. வலைப்பரப்பு எனக்கு என்ன தெரியும்? 110 தெரியும். பிளஸ் அடிப்பரப்பு பை r ஸ்கொயர். 110 பிளஸ் பையனுடைய மதிப்பு 22/7. ஆருக்கு பதிலா ஸ்மால் பட்டம் மட்டும் தான் பார்க்கணும் சாமி. ஆருக்கு பதிலா 2. அப்ப 2 ஸ்கொயர் 4. 110 பிளஸ் ஃபர்ஸ்ட் பெருக்கலாம். 2 4 8 2 4 8 88/7.
11 77 12 84 208 7 ஆக வகுக்கணும் 12 84 1 7 மீதி 1 2 14 தான் போட்டுக்கிறேன் கழிச்சா 4 அடங்கல சேர்த்தா 0 புள்ளி 7 45 எப்போ 40க்கு வந்தாலும் அடுத்த நம்பர் என்ன வரும் 7 தானே 12.57 110 ப்ளஸ் 12.57 முழு எண் எதுங்க 12 இங்க முழு எண் எது 110 ரெண்டையும் சேர்த்தா எவ்வளோ 12 110 கூட 12 சேர்த்தா 122 புள்ளி முழு எண் கூட முழு எண் சேர்த்தாச்சு தசம எண் இந்த பக்கம் ஒண்ணுமே இல்லாம 110.00 57 சதுர மீட்டர் அவ்வளோதான் சமம்